மதுரை உயர்நீதிமன்ற கிளையில கார்த்திக் விஸ்ட ஸ்டேட் அப்படின்ற வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தோம். அந்த வழக்குல இடைக்கால உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. அதன் அடிப்படையில் விசாரணை நீதிமன்றம் நேரடியாக விசாரணையில இறங்கியிருக்கிறாங்க. அந்த விசாரணை சாட்சி விசாரணை போயிட்டு இருக்குது. இந்த நிலைமையில குற்றம் பண்ண எல்லாரும் தண்டிக்கப்படணும் அப்படின்றதான் நம்மளுடைய நோக்கம். குற்றம் யார் யாரெல்லாம் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் தண்டிக்கப்படணும், உயர் அதிகாரிகளும் தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் யாரெல்லாம் தவறு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத ஆய்வு செய்யற விதமாக இந்த 6 காவலர்கள் பிளஸ் நிகிதா பிளஸ் உயர் அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி, எஸ்பி அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இவங்க யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த ஓபன் கோர்ட்லேயே டிபேட் நடந்தது. அதன் அடிப்படையில் மனுவின் அடிப்படையில் வழக்கு சம்பந்தமான கோப்புகளை எல்லாம் ஏடிஎஸ்பி சுகுமாரன் அவர்கள் விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அதை வருங்காலத்தில் வரக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் விசாரிச்சு அதன் அடிப்படையில் யார் மேலாம் தவறு இருக்குதுன்றது விரைவில் தெரிய வரும். யாரு நான் சொல்றேன் 27/6, 28/6, 29/6, 30/6 வரைக்கும் இந்த 4 நாட்கள் தொடர்ச்சியா இந்த 10 பேரும் யார் கூடலாம் பேசியிருக்கிறாங்க அப்படின்ற விவரம் அந்த கால் டீட்டெயில் ரெக்கார்டில் கண்டிப்பா பதிவாயிருக்கும். அதன் அடிப்படையில் இந்த ஈடுபட்டது யாரெல்லாம் அப்படின்ற உண்மை இந்த உலகத்துக்கு மிக விரைவில் வெளியில் வரும் நம்பிக்கை. இப்படி பேசியிருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் இருக்குல்ல, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வேற இது அழைப்படணும் கோர்ட்ல எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப யார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி, எப்படி அவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எங்கெல்லாம் தொடர்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்களுக்கு சம்பந்தம் எஸ்பிஏ பேசியிருக்காங்க, குற்றவாளிகிட்ட பேசியிருக்காங்க, இந்த கேஸுக்கு அவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இதை பத்தி நீங்க சொல்லுவாங்க. இல்ல, ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த போலீஸும் விசாரிச்சா நீதி கிடைக்காது அப்படின்றதெல்லாம் கோர்ட்ல நாங்க சப்மிட் பண்ணோம். போலீசார் விசாரிச்சா நேரடியாக நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரிக்கின்றதா நம்மளோட கோரிக்கை. அந்த அடிப்படையில் இடைக்கால கட்டமாக தான் இந்த விசாரணை நீதிமன்றம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுல வழக்கு சாட்சியங்கள்லாம் அழிக்காம இருக்கணுன்றதுக்காக அதெல்லாம் கலெக்ட் பண்ணி இப்ப நீதிமன்றம் முறையா பெற்றிருக்கிறாங்க. இதெல்லாம் ஐஓட்டை இனிமே தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஆய்வு பண்ணும்போது தான் அடுத்து வரக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஆய்வு பண்ணும்போது தான் நீங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் அதன் மூலமா தான் பதில் கிடைக்கும். 6 தனிப்படை காவலர்கள், டிஎஸ்பி, எஸ்பி, இன்ஸ்பெக்டர், நிகிதா, மொத்தம் 10 பேருடைய இது கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாங்க சிபிஐ மேல எந்த வெறுப்பும் எங்களுக்கு கிடையாது. சிபிஐ விசாரிக்கும் போது ஒரு பிராக்டிக்கலா ஒரு சிக்கல் வருது, அதுல தாமதம் ஏற்படுது. நாங்க என்ன நினைக்கிறோம்னா 30-40 நாட்களுக்குள்ள விரைவா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். அது சிபிசிஐடி மூலமாவே தாக்கல் பண்ண முடியும்னு நாங்க நம்புறோம். யாரு விசாரிச்சாலும் நீதிமன்ற நேரடி கண்காணிப்பின் கீழே விசாரிக்கணும்ன்றதான் எங்களுடைய ஒரே கோரிக்கை. நீதிமன்ற நேரடி கண்காணிப்பின் கீழே சிபிசிஐடி விசாரிச்சு 30-40 நாட்களுக்குள்ள தேவையான கால அவகாசத்துக்குள்ள விரைவா இந்த வழக்கை முடிச்சு சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். வழக்கு நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்பில் விசாரிக்கப்படணும்ன்றதை நாங்க இல்ல, நாங்க மனுவிலேயே அந்த கோரிக்கை தான் வச்சிருக்கிறோம். இன்ட்ரீம் ஆர்டர் தான் போட்டிருக்காங்க இந்த 8/7 வரைக்கும். இன்னும் ஃபைனல் ஆர்டர் பிறப்பிக்கப்படல. இந்த 8/7 நம்ம மாண்புமிகு விசாரணை நீதிபதி ஐயா அவர்கள் அறிக்கை தாக்கல் பண்ண பின்பு நம்ம மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்ற கீழே அதுல முடிவெடுக்கணும்.